இறையேசுவில் பிரியமான இறை சொந்தங்களே, இறைக்காற்றை சுவாசிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு பிரிவு 9 இறை சொற்றொடர்கள் 18 26 இயேசு செய்த 2 அற்புதங்களை கூறுகிறது. முதலாவது, இயேசு இறந்த ஒரு சிறுமியை உயிர் பெற்று எழச் செய்ததை பற்றியும், இரண்டாவது, 12 ஆண்டுகளாக நோயால் அவதியுற்ற ஒரு பெண்ணை அவர் குணமாக்குவதை பற்றியும் கூறுகிறது. இவை வெறும் குணமாகும் சம்பவங்கள் அல்ல. இவை மக்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கையும் நம்பும் இதயத்தையும் இறைவனின் உயிர் கொடுக்கும் ஆற்றலையும் பற்றி பேசப்படுகிறது. இந்த தொழுகை கூட தலைவரும் அந்த பெண்ணும் இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையுடன் வந்தனர். எந்த மருத்துவராலும் குணமாக்க முடியாத செயலை ஆண்டவர் இயேசுவால் முடியும் என்று நம்பினர். இந்நிகழ்வுகள் இயேசு உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் ஆன்மாவுக்கும் சுகமளிக்கும் கடவுள் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றன. அந்த பெண் 12 ஆண்டுகளாக நோயால் தவித்தாள். எல்லா மருத்துவரையும் சந்தித்து சுகம் பெற முயற்சித்தாள். ஆனால் முடியவில்லை. யூத சட்டப்படி அவள் தூய்மை அல்லாதவள் என கருதப்பட்டாள். யாரும் அவளை தொட்டு பேசுவதில்லை. எவரும் அவளுடன் நட்பாக இருக்க விரும்புவதில்லை. அவள் தனிமையும் அவமதிப்பும் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள். ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவுடன் அவரால் தன் நோய் தன்னை விட்டு அகலும் என திண்ணமாக நம்பினாள். அவள் ஒரு துணிவான முடிவெடுத்தாள். அவருடைய ஆடையின் ஒரு ஓரத்தையாவது தொட்டால் நான் சுகமடைவேன் என்று நம்புகிறாள். இது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, ஆழ்ந்த விசுவாசம். அவள் எல்லாரிடமிருந்தும் ஒதுங்கியிருந்த போதும் இயேசுவின் ஒரு சிறு துணியில் கூட அவரின் வல்லமை வெளிப்படும் என நம்புகிறாள். இயேசுவின் ஆடையின் ஒரு ஓரத்தை தொடுகிறாள், சுகம் அடைகிறாள். இயேசு அவளை காண்கிறார். அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்கிறார். அவர் அவளிடம், மகளே, மன உறுதியாயிரு, உன் நம்பிக்கை உனக்கு சுகமளித்தது. இது ஒரு உடல் சார்ந்த சுகமளித்தல் அல்ல, மாறாக அவர் அவளை மகளே என்று அன்புடன் அழைக்கிறார். அவளுக்கு அவரிடம் அன்பும் கைமாறு பெற்ற அரவணைப்பும் கிடைக்கிறது. கடவுளோடு இணையும் நம்பிக்கை அவளுக்கு இறைவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தையும் அளிக்கிறது. இது அவளின் 12 ஆண்டு மனவேதனைக்கான சுகமளித்தல். இரண்டாவதாக, யாயிர் என்பவர் இயேசுவின் முன் விழுந்து, என் மகள் இப்போது இறந்து விட்டாள். ஆனால் நீர் வந்து அவள் மேல் உன் கை வைத்தால் அவர் உயிர் பெற்று எழுவார். இது மனித புத்திக்கு எட்டாத நம்பிக்கை. ஆனால் இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கும் வல்லமை இறைமகன் இயேசுவுக்கு உண்டு என்பதை யாயிர் விசுவசிக்கிறான். இயேசு சொல்கிறார், அவள் இறக்கவில்லை, தூங்குகிறாள். நீ திடமனதாய் இரு. உன் நம்பிக்கை உன் மகளை காப்பாற்றும். அவர் குழந்தையின் கையை பிடிக்கிறார். அவள் எழுகிறார். உயிர் திரும்புகிறது. யாயிரின் நம்பிக்கை உயிர் பெறுகிறது. இது இயேசுவின் உயிர் தரும் ஆற்றலின் வெளிப்பாடு. அன்பு இறை மக்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் எத்தனையோ தடைகள், வேதனையான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்பிக்கையுடன் இயேசுவிடம் வர வேண்டும். அவர் நம்மை தொடுவார். அவர் நம்மை குணமாக்குவார். அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அவர் நம்மை வழிநடத்துவார் என்று நம்புவோம். விசுவாசம் என்பது வெறும் சாதாரண ஒன்று அல்ல. அது உள்ளத்தில் வைக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்மை இயேசுவின் பால் இழுத்துச் செல்கிறது. நம்மையும் ஆண்டவரோடு இந்த நம்பிக்கையின் பயணத்தில் இணைத்து கொள்வோம். நாம் அவரை அணுகுவோம். அவர் நம்மை தொட்டு நம்மை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையில் நமது பயணத்தை தொடர்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமேன்.